பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வேளச்சேரி நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பாக உள்ள அரசு கடந்த முடிவாக இருக்கும் என்பதால் தலைமைச் செயலாளர் ஆலோசித்து முடிவெடுக்க பசுமை தீர்ப்பாயம் யோசனை. கேரளாவில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் கைது. மருத்துவ பரிசோதனைக்கு பின்பு ஜாமீன். தமிழ்நாட்டில் எந்த மர்ம காய்ச்சலும் இல்லை. இந்த ஆண்டு 5 பேர் இறந்த நிலையில் டெங்கு கட்டுப்பாட்டில் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். குறித்த தனது பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் நடிகர் கார்த்தி. ஆந்திர துணை முதலமைச்சர் கல்யாண். லட்டு விவகாரத்தில் மனமத்தில் கை வைத்து அனைத்தும் சுத்தமாகட்டும் என கடவுளை வேண்டிக் கொள்ள வாழும் கலை அமைப்பின் அகமர்ஷன மந்திரம்னா மந்திரத்தை 2 தடவை சொல்லி 3 தடவை சொல்லி அந்த ஜலத்தை நாம பிராசனை பண்ணணும், சாப்பிடணும். திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. வேலூர், தருமபுரி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகம் பெய்த தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கியது. வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 2வது வாரத்தில் தொடங்க சாதகமான சூழல் நிலவுவதாக இந்திய வானிலை மையம் தகவல். இருக்காது, மாற்றம் இருக்கும் என முதலமைச்சர் பதில். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியாளர் கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். உதயமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு, நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கு ஒரு பதில்? ஏமாற்றம் இருக்காது. உதயநிதியை துணை முதலமைச்சராக்கினால் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. உதயநிதி இன்னைக்கு ஒரு முடி சுடுறத அவரோட அழகு பார்க்கணும், அதில் ஆனந்த பண்ணன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. வெளியே வேற எந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் கிடையாது. துரைமுருகனுக்கு ஏமாற்றம் ஆகும் என தமிழிசை விமர்சனம். அன்னைக்கு துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா? இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். உதயநிதி பற்றி அர்ஜுனாவின் இப்போ அந்த கருத்து தனிநபர்களை விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தனிநபரை விமர்சிப்பதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு. வருமானத்தை விட 11 மடங்கு சொத்து குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. மும்பை சித்தி விநாயகர் கோயில் பிரசாத லட்டுகளுக்கு மத்தியில் எலிகள். புகைப்படம் வெளியான நிலையில் விசாரணை நடத்தப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மருந்து பயன்படுத்தப்பட்டதாக அவதூறு பரப்பிய விவகாரத்தில் திரைப்பட இயக்குனர் மோகன்ஜி கைது. இயக்குனர் கைது செய்யப்பட்ட விதம் ஏற்புடையதல்ல என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா கண்டனம். வேலூர் சிஎம்சி மருத்துவமனை. இந்தியா சீனா இடையிலான அரசியல் மோதலை சிக்கி கொலிபர் அனுரகுமார திசநாயக்க கருத்து. குட்கா தேவஸ்தானம் அது உண்மை அல்ல என்று மறுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அந்த பக்தர்கள் சிலர் கடந்த 19ஆம் தேதி திருப்பதி மலைக்கு வந்திருந்தாங்க. பங்கிட்டு வழங்குவதற்காக உழைத்து பார்த்த போது அதில் குட்கா பாக்கெட் இருந்தது என்று அந்த பக்தர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தனர். லட்டு பிரசாத கலப்பட நெய் விவகாரம் காரணமாக லட்டு பிரசாத விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அந்த வீடியோ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் அந்த வீடியோ போலியாக இருக்குமோ என்ற சந்தேகமும் தேவஸ்தானப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே லட்டு தயாரிப்பில் சிசிடிவி கேமராக்கள் கண்காணிப்பு இடையே மிகவும் புனிதமான மனநிலையை தயாரிக்கின்றனர்.
எனவே இந்த தகவலை பக்தர்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று தேவஸ்தான நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ். மேலும் ஒரு முக்கிய செய்தி, தலைமை பதிவாளர் ஜோதிராமன் நீதிபதி ஆகியிருக்கிறார். தலைமை நீதிபதி அள்ளி தற்பொழுது பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விரிவான விளக்கங்களை கொடுக்கும். ஸ்ரீராம், சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகள் அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் தான் இதுவரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக இருந்து வந்த, தற்போது அவர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் அடைந்த பிறகு அந்த ஒரு இடம் காலியாக இருந்தது. ஏற்கனவே சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி விரைவில் வேறு ஒரு மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த ஒரு இடத்திற்கு, அதாவது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பொறுப்புக்கு நீதிபதி அள்ளியை நியமித்து தற்போது சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி ஒரு உத்தரவை தற்போது தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட பிறகு அந்த நாள் முதலே அந்த வழக்கை தொடர்ச்சியாக விசாரித்து வருபவர் தான் நீதிபதி அள்ளி. ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய அந்த ஜாமீன் மனுக்களை தொடர்ச்சியாக தள்ளுபடி செய்தார். தற்போது இவர் முன்புதான் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தற்போது சாட்சி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி உயர்நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே போல தொழிலாளர் நல நீதிமன்ற நீதிபதியாக இருந்து வரும் எஸ் கார்த்திகேயன் தற்போது அள்ளியோட இடத்தை, அதாவது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஸ்ரீராம், விரிவான விளக்கங்களை கொடுத்தீங்க, நன்றி. மேலும் ஒரு அண்மை செய்தி, தேனியில் அரசு நிகழ்ச்சியில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் கையேடு வழங்கப்பட்டதால் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நடந்த வங்கிக் கடன் ஆலோசனை முகாமில் இந்த கையேடு வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய புகைப்படத்துடன் இந்த கையேடு வழங்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பழனிக்குமார் வழங்க கேட்கலாம். பழனிக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ஸ்ரீராம். அதாவது தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இன்று தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சிறுபான்மையினருக்கான வங்கிக் கடன் பெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் மேம்பாட்டுக் கழக தலைவர் பெர்னாண்ட் ரத்னராஜா தலைமையில் ஆட்சியர் சஜீவனா முன்னிலையில் நடந்தது. இந்த கூட்டத்தில் பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார், ஆண்டிபட்டி எம்எல்ஏ மகாராஜன் உள்பட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வின் போது பங்கேற்ற நபர்களுக்கு தாம்கோ சார்பில், அதாவது தமிழ்நாடு பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் சார்பில் வழங்கப்பட்ட கையேடில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படம் இடம்பெற்றிருந்தது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கையேட்டிலானது முன்னாள் முதலமைச்சர், அதாவது முந்தைய ஆட்சி காலத்தில் அச்சடிக்கப்பட்ட கையேடு தவறுதலாக விநியோகிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு ஆட்சியர் சஜீவனா உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பழனிக்குமார்.